இந்திய நமீபியா மோதும் இந்தியாவோட 2வது லீக் சுற்று போட்டியில், அதாவது இந்த பிளேயிங் 11 தான் இந்தியா ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டீமில் ஒரு முக்கியமான வீரர் வந்து இடம் பிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிளேயிங் 11 இனிமேல் கொஞ்சம் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி எம்எஸ் தோனி மற்றும் ரோஹித் சர்மா பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன சொன்னாங்க, எந்த மாதிரியான பிளேயிங் 11 செட் பண்ண போகிறாரு கௌதம் கம்பீர் அப்படின்ட்டு இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் சேனல் கட்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டுனா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஒரு நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் லைக் பண்ணாமல் லைக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்தியா நமீபியா 12ஆம் தேதி கரெக்டாக 7 மணிக்கு இந்தியா மோத போகிறாங்க. இந்தியா மைதானம் தான் டெல்லியில். அதாவது இந்த ஒரு போட்டி இந்திய அணிக்கு முக்கியமான போட்டி கிடையாது. ஏன்னா பார்த்துருப்பீங்க, ஸோ முதல் போட்டி அந்த அளவுக்கு எதிர்பார்க்காத சம்பவம் நடந்துச்சு. அதனால் இந்த ஒரு போட்டியும் அப்படி நடக்குமா அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு அதிகமாக வந்துட்டுருக்கு. சொல்லப்போனால் சின்ன அணி தான் பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. அதேமாதிரியே இது பார்த்துருப்பீங்க, T20 உலகக்கோப்பையில் மிகப்பெரிய டீம் கூட அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஆனால் சின்ன சின்ன டீம் வந்து பெரிய லெவலில் போனால் டீம் வந்து அடிக்கிறாங்க. அடிக்கலாம்னா கூட ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க, ஒரு பயத்தை வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான பயத்தை தான் முதல் போட்டியில் இந்திய அணிக்கு கொடுத்தாங்க. யூஎஸ் அணி தரமான பயத்தை வந்து கொடுத்தாங்க. பவர் பிளேயில் இந்திய அணிக்கு 4 விக்கெட் போயிடுச்சு. இந்தியாவால் என்ன பண்ணுறதுனே தெரியல. கையும் வரல காலும் வரல, அடித்து ஆடுறதா நின்று ஆடுறதா அப்படின்ட்டு யாருக்குமே தெரியல. ஆனால் வந்து அந்த கேட்சை மட்டும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மேட்சே மாறி இருக்கும். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட சூரியகுமார் ஏதாவது அடித்தார் இல்லையா, அந்த ஒரு கேட்ச் கரெக்டாக பவுலர் கைக்கே போயிருக்கும். அந்த கேட்சை மட்டும் பிடிச்சிருந்தா மேட்ச் வந்து 100 ரனுக்கு இந்தியா சுருண்டுருக்கு அதிகமாக வாய்ப்பு இருந்திருக்கு. அந்த விஷயத்தை போட்டிக்கு பிறகு சூர்யாவே பேசியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் எதிரணி கேப்டனும் பேசியிருக்காரு. அந்த கேட்சை மட்டும் பிடிச்சிருந்தா நாங்கள் மேட்சை வின் பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு போட்டிக்கு பிறகு அவரும் பேசியிருக்காரு. இப்போது இந்திய நமீபியா மேட்ச்சில் இந்தியா என்ன மாற்றம் பண்ண போகிறாங்க, பிளேயிங் லெவலில் என்ன மாற்றம் இருக்க போகுது அப்படின்ட்டு கௌதம் கம்பீர் ஒரு நல்ல ஒரு பிளானை போட்டிருக்காருங்க. உங்களில் நிறைய பேருக்கு தோணிகிட்டே இருக்கும், எப்படி இந்த ஒரு ஓப்பனிங் ஓகேவா, அபிஷேக் சர்மா மற்றும் இஷான் கிஷன் 2 பேருமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்து ஓகேவா ஓப்பனிங்கில் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு அந்த ஒரு தாட் வந்து போயிட்டே இருக்கும். எனக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு. கௌதம் கம்பீரும் பேசியிருக்காங்க. இப்போது லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இருந்தால் கண்டிப்பாக பவுலருக்கு எப்படியும் எங்கே போகிறது எப்படி போகிறதுனே தெரியாது. அந்த அளவுக்கு மாற்றி மாற்றி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாகவும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கும் போட்டுருந்துருக்கலாம். ஆனால் 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டாக இருந்தால் கண்டிப்பாக ஒரே லைனில் வரும். பாலும் எப்படி போகிறதுன்னு கணிச்சிருவாங்க. ஈஸியாக பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸாக டிஃபெண்ட் பண்ணிடுவாங்கன்னு வைங்களேன். அதனால் இந்த ஓப்பனிங்கில் பொறுத்தவரையும் சஞ்சு சாம்சனை உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை போட்டாங்க. இந்த பிளானையுமே யார் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா மற்றும் எம்எஸ் தோனி சொல்லி தான் இப்போ கௌதம் கம்பீர் கேட்டிருக்காருங்க. ஏன்னா அதிரடியாக விளையாண்டுருந்தாலும் அந்த அதிரடி அப்படிங்கிறது எப்பயுமே நிலச்சி நிற்காதுங்க. பொறுமையாக விளையாண்டு அதிரடியாக விளையாண்டாதான் கண்டிப்பாக கடைசி வரை நிற்கும். ஓப்பனிங்கே அதிரடியாக விளையாண்டா கண்டிப்பாக அது போயிட்டு வேறு இடத்துல தான் முடியும்னு வைங்களேன். அதனால் ஸ்ட்ரோக் மேக்கிங் பிளேயர் வந்து தேவைப்படுறேன். அதாவது அபிஷேக் சர்மா ஒரு ஸ்ட்ரோக் மேக்கிங் பிளேயர் கிடையாதுங்க. அடித்தா 6, 4 அடிப்பார், இல்லைனா அவுட் ஆகிட்டு வந்துடுவார். அதேமாரி சினிங்ஷம் அடித்தா அதிரடியாக விளையாடுவார், இல்லைனா ஈஸியாக அவுட் ஆகிட்டு போயிடுவார். இதேமாரி தான் இந்த ஸ்ட்ரோக் மேக்கிங் பிளேயர் தேவைப்படுறாங்க. அது வந்து சஞ்சு சாம்சன் நல்லாவே இருக்குது. அவர் வந்து லைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனும் கூட. அவர் கூட அபிஷேக் சர்மா ஓப்பனிங் பண்ணுவார். இதுதான் வந்து கரெக்டாக இருந்திருக்கும், கரெக்டாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னாவே கண்டிப்பாக ப்ரெஷர் வந்து பவுலிங்க்கு இருக்குங்க. ரைட் லெஃப்ட்னாவே கண்டிப்பாக பவுலர்ஸ்க்கு ரொம்பவே ப்ரெஷர் இருக்கும். எங்கே போடுறது, ஸ்ட்ரைட் வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும், எப்படி போகிறதுனே தெரியாது. அதனால் பவுலர்ஸும் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். ஸோ பேட்டிங்க்கு நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதனால தான் வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து ரோஹித் சர்மா மற்றும் எம்எஸ் தோனி வந்து கருத்துக்களை முன் வச்சுருக்காங்க சொல்லலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்குமா, இப்படி வந்து மூவ் பண்ணால் இந்திய அணிக்கு கரெக்டாக வந்து அமையுமா அப்படிங்கிறத கருத்துக்களாக போட்டு விடுங்க.